கவர்மெண்ட் கூட அதுக்கு 108 பேர் வைக்கிறான். பரவாயில்லைங்க, தெய்வமாவது காப்பாற்றும். நல்ல விளக்கத்தை சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அழகா ஒரு கலிய பெருமாளுக்கு கைதட்ட கொடுங்க பாப்போம். அதெல்லாம் எல்லா விவரம் தெரிஞ்சவங்க. பரவாயில்ல, விவரம் தெரிஞ்சவங்க தான் இல்லைன்னு சொல்ல, இல்லாத பிறக்காது அல்லாத குறையாது அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் தெரிந்தவர் யாரும் இல்லை, ஏதும் தெரியாம இங்க வள்ளி திருமண நாடகம் பார்க்கறவங்க யாரும் கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பேசுறேன் அப்படின்னு காரணம் தான். இவ்வளவு விளக்கங்கள் பேசுறீங்க. ஆமா, இன்னும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க. என்ன, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்றீங்க? ஆயிடுச்சு. ஆமா. எத்தனை பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு? எத்தனை பிள்ளைங்க அப்படின்றீங்க? நாங்க 10 பேர் இருக்கோம். 10 பேர். ஆமா. நீங்க எத்தனாவது பிள்ளைங்க? நான் 9வது ஆளு. 9வது. ஆமா. அதனாலதான் நீங்க 3 இல்லைங்கிறீங்க. 3 இல்லை, நீங்களே சரியா இருக்கு. சரி, நான் 9வது ஆள் தாயா. அத்தனை தற்கன் பிறகு பிறகு பிளகர் பிளஸ்தியர் கிருத வசிஷ்ட நாரதர் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துகளை தெரிந்தவர். ஆமா. கூடு விட்டு கூடு மாயிர வித்தை, அந்த வித்தை தான் நாங்க ஆடிட்டு இருக்கேன். நாங்களும் எங்களுக்கும் தெரியும். எங்க இப்படி 18 சித்தர்கள் கூடு கூடு பஞ்சம் உண்டு. அப்ப இந்த உலகத்துல ராஜ மன்னர்கிட்ட போய் பாடினது யாரு? ராஜ மன்னர்கிட்ட பாடிய அரசர்கள் யார்? புலவர்கள். இப்ப நீங்க சொன்னவங்க தான். யாரு யார பாடுவாங்க? இப்ப நீங்க யாரையும் சொன்னீங்க? இப்ப மன்னர்கள்ட்ட போய் பாடினவங்க ஒட்டக்கூத்த பாடிருக்காங்க. சரி, வேற யார் பாடிருக்காங்க? ஏன் ஒட்டக்கூத்த? கம்பன் பாடிருக்காங்க. ஏன் ஒட்டக்கூத்தேனே? எந்த ஒட்டக்கூத்த? ஒட்டக்கூத்தன தெரியுமா உங்களுக்கு? ஒட்டக்கூத்தன் என்று சொல்லக்கூடியவன் யாரு? ராமாயணத்தை எழுதுனவன் தான். அப்ப கம்பருக்கு முன்னால் எழுதுனது ஒட்டக்கூத்தன். அதற்கு முன்னால் வால்மீகி. வால்மீகி என்று சொல்லக்கூடியவர் எழுதுனது சமஸ்கிருதம், வடமொழி அப்படின்றது பாமர மக்களுக்கு தெரியாது என்ற காரணத்தினால ஒட்டக்கூத்தன் எழுதுனா அதை தமிழாக்கம் பண்ணி. ஆமா, தமிழுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆமா, அப்படின்னு நாகரிகத்தோடு கண்டிப்பாக பன்மையோடு யார் எழுதுனா? கம்பர் எழுதினார். கம்பர். ஆமா. அப்ப இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல அப்பையார் வந்தாங்களா? ஆமா. ஆமா, அப்பையார் ஒரு புலவர் தானே. உண்மைதான். விநாயகருக்கே பாடினாங்க. கண்டிப்பா. நானும் தெளிதேனும் பாவும் படுப்புமே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலசை துங்க கனிமுகத்த தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் கொண்டு வந்தாங்க. உண்மைதான். அப்ப அப்படி பாடின. சரி, இந்த உலகத்துல எத்தனையோ கோயில் உண்டு. சித்தர்களுக்கு கோயில் உண்டு. ஆமா. அப்பையாருக்கு கோயில் இருக்கா? அறிவாளி. பரவாயில்ல, அறிவுக்கு தான் வேலை. அவையார் எப்பேற்பட்டவங்க? அதாவது கம்பருக்கும் அவைக்குமே போட்டி வந்துச்சு. அது மாதிரி இப்ப நீங்க என்கிட்ட வந்து போட்டி போட்டு பேசுறது மாதிரி எங்க சுத்தி ரங்கர சேவி அப்படின்றது மாதிரி எதுலயாவது புடிச்சு அது அந்த வேலை என்கிட்ட வேணாம். வாயில கொடுத்து பல்லு போச்சுக்கிறத என்கிட்ட பேசக்கூடாது. அது எங்க வச்சுக்கணுமோ அங்க வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நீங்களும் எப்படி பேசுறீங்களோ எனக்கும் பேச தெரியும், எனக்கும் பரட்டியும் அடிக்க தெரியும். அதெல்லாம் தெரியாம இங்க வரல. ஆனா நீங்க கேட்கறது வந்து சம்பந்தம் இல்லாத பேச்சு. அவையாருக்கு போய் கோயில் இருக்குமா? அவையார் எப்பேற்பட்ட ஒரு கவி பாடக்கூடிய ஆளு. அப்பேற்பட்ட அவையாருக்கு கோயில் எங்க இருக்கு அப்படின்றது என்ன ஆச்சரியமா? யாவரும் நான் சந்திக்கக்கூடிய ஆளு இந்த கேள்வியை யாரும் கேட்டதே இல்லை. அப்ப சிரிச்சுக்கிட்டு பேசுறதா வேதனையை பேசுறதா எனக்கு தெரியல. அவையாருக்கு கோவில் இருக்கா இல்லையா? அவையாருக்கு கோயில் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா அப்படின்னு இதுக்கே நீங்க யோசிக்கிறீங்களே. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. பிரம்மனுக்கு கோயில் இருக்கா? திருப்பிக்கிட்டு பேசக்கூடாது என்கிட்ட. என்ன இல்ல, உங்க அப்பா தானே. எங்க அப்பா தான். நீங்க ஒரு இடத்துல தங்க கலிய பெருமாள் பேச்ச பாட்டு நீ கேட்கக்கூடியது கூட மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? நாரதருக்கு போய் அப்பா யாரும் பிரம்மாங்கிறது தெரியாம இருக்கும்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். பிரம்மதேவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தது யாரு? பரவாயில்ல, பிரம்மாவாகப்பட்ட ஒரு படையக்கூடியவர் எனது தந்தை பிரம்மா. உலகத்தில் உள்ள 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்து படைத்தது எனது தந்தை பிரம்மாங்கிறது நல்லாவே தெரியும். அந்த பிரம்மனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கோயில் இருக்கா இல்லையா? சரி, இதை கேட்டாலும் ஒரு முறை இருக்கு. பிரம்மாவுக்கு கோயில் இருக்குதா இல்லையா? உங்க அப்பாவுக்கு கோயில் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஆலயம் இருக்கு. ஆனா உங்க அப்பாவுக்கு பிரம்மாவுக்கு ஆலயம் இருக்குதா இல்லையா? ஏத்துக்கலாம். போயும் அம்மையாருக்கு கோயில் இருக்குதா இல்லையா? என்னையா பேச்சு? போயும் அப்பையார் அவ்வளவு தூரம் கீழே இறக்குறீங்களே எதுக்கு? ஐயோ, நான் கீழே இறக்கவே இல்லை. அவை முதட்டி எவ்வளவு பெரிய ஆளு. சுடாத சுட்டி அப்பேற்பட்ட ஆளு அவையாரு. அவங்க நான் தரக்குறைவா நான் பேசவே இல்லை. அப்பேற்பட்டவங்களுக்கு கோயில் இருக்குதான்னு சொல்லி புதுசா படிச்சுக்கிட்டு வந்திருப்பேன் போட்டிருக்கு. இந்த பகுதிக்கு நாரதர் ஒரு வேற இந்த கேள்வியை கேட்கணும், இந்த மூட்டையை போடணும், மக்கள் முன்னாடி ஒரு நாரதரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேச்சு போல சரியா இருக்கு. நீங்க கலைக்கு சொந்தம் கலைவாணியோட புதல்வன். சரி, அந்த கலைவாணியோட புதல்வங்கிறதுனால கலை பாபுன்னு வச்சிருக்காங்க.
கலைபாபுன்னு பேர் வைக்கும் போது சரி. கலிய பெருமாள் யார் தெரியுமா? அவர் கலைக்கு சொந்த பெருமாள் எப்பேற்பட்டவரையா? யாருடைய சொந்தம்? எப்பேற்பட்ட என்னுடைய சொந்தம் தான். மகாவிஷ்ணுடைய. ஆமா, அப்படி தெரியும். என்னுடைய சொந்தம் தானே. அப்ப நான் தானே உங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஓ, என்ன வேலை கொடுக்குறீங்க? என்னையா வேலை கொடுக்குற? வேலை கொடுத்தா பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. சரி, எடுத்து உங்க அப்பா பேர் என்ன? விஷயத்துக்கு வருவா. ஏன் சம்பந்தமா அதாவது பேசிட்டு எங்க வேண்டாம். அப்பா பேரு நம்பிராஜ். அம்மா பேரு நங்கை போகணி. நங்கை பவனே. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு கலைவாணி. கல்வி குறிவல் கலைவாணி தட்டுவாணி தேவரடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க அப்பா பிரம்மன். ஆமா, பிரம்மனுக்கு கலைவாணியும் சேர்ந்து இருக்கிற இடம் இருக்கா? கோயில் இருக்கா? இருக்கு. அதான் எங்க இருக்கு? இது எது கேக்குற? இருக்கா இல்லையா? இருக்குதுயா இல்லையா? இது உனக்கு தேவையில்லாத பேச்சு. இருக்குது இல்ல, தேவையில்லாத பேச்சு. இந்த இடத்துல என்ன செய்றீங்க நீங்க? நீங்க வந்து பிரம்மனுக்கு கோயில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. என்ன விட மாட்டார் போடுறீங்க? உங்க அப்பனுக்கு எங்க கோயில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. யாருமே அவ்வையாருக்கு கோயில் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த கேள்வி உண்மையிலேயே கலைவாணிக்கு பொதுவா நானும் அரிதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாரதர் வேஷம் போட்டு 2026 வந்துச்சுன்னா 30 வருஷம். ஆமா, உண்மை விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. இவரை நான் சந்திச்சது ரொம்ப பெருமை அடைகிறேன். அறிவுக்குத்தான் வேலை. எத்தனையோ ஒரு பப்பனுக்காரங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தட்டையும் விஷயம் இருக்கும், ஒவ்வொருத்தட்டையும் விஷயமே இருக்காது. அவர்களையும் மேடையில காட்டி கொடுக்காம தான் கூட்டிட்டு போறோம். உங்க காட்டி கொடுக்கறது என்ன? எனக்கு யார் நீங்க என்ன என்னைய காட்டி கொடுக்கறது? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள உங்களை நான் காட்டி கொடுக்கணும் மனசு வச்சு வச்சுக்கோங்க. காட்டி கொடுத்துட்டு போயிருவேன், வேண்டாம். ஆனா திரும்ப கிட்ட நான் கேள்வி கேட்டு நீ கேள்வி கேட்டு அப்புறம் நீங்க அசிங்கப்பட்டு போறதை விட எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். கேட்டதுக்கு விளக்கம் வந்தா தானே பெருமை. இந்த கேள்வி அதான் சொல்றேன். இந்த பேர்பட்ட கேள்வி இதுவரையிலும் எந்த பப்பனுக்காரங்களும் கேட்காத கேள்வி.